வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் 99. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் மட்டன் ரோஸ்ட். சிம்பிளான ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி செய்யக்கூடிய இந்த டிஷ்ஷை பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். தேவையான பொருட்கள் ரொம்ப கம்மி தான், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ப்ரெஷர் குக்கரில் 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நறுக்குன 2 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்ச 2 தக்காளி சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரமா வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா மேல தண்ணி தெளிச்சுக்கோங்க. வேக வைக்கும் போது கறியிலன்னே கொஞ்சம் தண்ணி வரும், ஸோ கம்மியா போதும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். குக்கரை கேர்ஃபுல்லா மூடி இதை 5லேருந்து 6 விசில் வச்சிருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிருக்கான்னு செக் பண்ணிட்டு கேர்ஃபுல்லா ஓப்பன் பண்ணுங்க. இதை மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி வத்துற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல அடுப்புல வச்சிடலாம். இந்த அளவுக்கு தண்ணி வத்துனா போதும். இப்போ இதை எடுத்து தனியா வச்சிடலாம். சூடான பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இங்க தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுடலாம். 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க. வேக வச்ச கறியை சேர்த்துடலாம். தேங்காவையும் முந்திரியையும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல அரைச்சு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். முந்திரி இல்லைன்னா தேங்காய் பேஸ்ட் மட்டும் போதும். இது ஆப்ஷனல் தான், ஆனா இது சேர்க்கறனால ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காய் சேர்த்துட்ட அப்புறமா அடுப்புல ரொம்ப நேரம் வைக்க கூடாது. அதனால மீடியம் ஃப்ளேம்ல சாட்டே பண்ணிட்டு செமி ட்ரை ஆன உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மட்டன் ரோஸ்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்பைஸ் 99 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபார் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.